இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பறிவிழும் இரவுகளாயிரம் இடைவெளி எதற்கு சொல் நமக்கு முன்னாரம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன என்னை தீண்டக்கூடாதென. ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த vlog பார்த்தா சண்டே மார்னிங்லேருந்து நைட் ரொட்டீன் வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ சண்டே நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சண்டேனாவே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்போம். பட் ஆனால் எனக்கு 2 மந்த் எப்படி போச்சுன்னே தெரியல. ஸோ நான் நைட் படுக்கிறது வந்து 12 o'clock. ஸோ காலையில் மார்னிங் ஏஞ்சிக்கணும்னு நினச்சா 9 o'clock ஆகிடுது. ஸோ மேக்ஸிமம் நான் டெய்லியுமே 9 o'clock தான் எழுதிட்டுருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்கூல் வேறு ஸ்டார்ட் ஆகுது. எப்படி நான் ஏஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா அது 2 மாதமும் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் காலைல ஏஞ்சா 9 o'clock ஏஞ்சி 10 o'clock 10:30க்கு அப்படி டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்துட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நான் 6 மணிக்கே ஏஞ்சிக்கணுமா இருக்கும். எப்படி தான் ஏஞ்சிக்க போகிறேன்னு தெரியல. நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் சீக்கிரம் ஏஞ்சிக்கணுன்ட்டு. நைட்டு படுக்கிறது ரொம்ப லேட் ஆகுது. ஏன்னா இந்த ஐபிஎல் போயிட்டுருக்கிறதுனால டெய்லியுமே என் பையன் வந்து பார்த்துட்டு தான் தூங்குறான். ஸோ அவன் தூங்கினமில்ல நானே தூங்க முடியுன்றதுக்காக அவன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் போய் தூங்குறான். ஸோ அவனை தூங்க வச்சுட்டு நான் தூங்கினோன்னாவே எனக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆகிடும். என் பாப்பா வேறு அழுதுகிட்டே இருப்பாள். நைட் ஆனால் அவளுக்கு ஃபோன் கொடுக்கணுன்னுவா. ஸோ அது நான் கொடுக்கவே மாட்டேன். அதுக்கே அழுது தான் டெய்லியுமே அழுது தான் தூங்குவாள். ஸோ அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ அவளை எப்படி அந்த ஃபோன்லேருந்து டைவெர்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ காலையிலேருந்து நான் வந்து டிவி போட்டு விட்டுடுவேன். ஸோ டிவியில் தான் பார்த்துட்ருப்பாள். டிவியில் பாடுப்பா, அப்படியே விளையாடுவா, அந்த மாதிரி தான் இருப்பாள். பட் ஆனால் இந்த நைட் ஆனால் ஃபோன் வேணும்னு ஒரே அடம் பண்ணுவாள். ஸோ அதை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேனே தெரியல. நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குதான். சண்டேனாவே எனக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கும். ஏன்னா சண்டே தான் நான் எல்லா வேலையுமே பார்ப்பேன். ஸோ வீடு டீப் க்ளீன் பண்ணுறது எல்லாமே நான் சண்டே மட்டும்தான். ஏன்னா மிச்ச டைமில் வந்து நான் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அந்த சண்டேனா பண்ணணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. நான் எங்கன்னா வெளியே போகணும் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்துட்டு சண்டே பண்ணாமல் சாட்டர்டே மாற்றிப்பேன். ஸோ அன்றைக்கி வந்து ஈவினிங் ஒரு 4 o'clockலேருந்து எல்லா வேலையுமே முடிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த சண்டேனாவே இந்த வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு என்னோடய மைண்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் சண்டே மட்டும்தான் அந்த ஒர்க் பார்ப்பேன். வீட்டில் இருக்கிற வேலை மொத்தமும் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஒரு 11 o'clock போல் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டு சாப்பாடுமே செஞ்சுட்டேன். ஸோ சாப்பாடு எக் ரைஸ் வேணும்னு என் பையன். ஸோ அவனுக்கு எக் ரைஸ் பண்ணிவிட்டு ரசம் பாப்பாவுக்கு வந்து ரசம் வச்சுட்டு சாதம் வச்சுட்டு நான் எதுவுமே நான்வெஜ் எடுக்கல. ஏன்னா ஈவினிங் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ அதனால் வந்து மத்தியானம் சிம்பிளாக முடிச்சுட்டேன். ஸோ முடிச்சுட்டு என் தலைக்கு கொஞ்சம் பேக் போடணுமா இருந்துச்சு. நான் வந்து இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் பேக் போட்டிருக்கேன். ஸோ சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்பவே ஃப்ரிஸி ஹேர். அப்படி நம்ம தலை வாரி இப்படி விட்டுட்டோன்னா அப்படியே பஞ்சு மாதிரி நின்றுக்கும் முடியெல்லாம். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஸோ நான் இது போட தான் எனக்கு முடி வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டே வருது. நான் ஒரு 5 time 6 time போட்டிருப்பேன். ஸோ அதுக்குள்ளே எனக்கு வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு ஹேரு. ரொம்பவே எனக்கு இந்த ஹேர் பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் இது வந்து ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் அப்படி போட்டுகிட்டே தான் இருப்பேன் நான். இது வந்து பாதாம் பிசின். ஸோ பாதாம் பிசினில் வந்து நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. ஸோ நம்ம ஹேருக்குமே ரொம்ப ஹெல்தி. ரூட்டில் எல்லாமே அது நம்ம ஃபுல்லாக தேய்ச்சிட்டு வந்தோம்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். ஹேர் வந்து நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் இப்படி முடி வந்து இப்படி கீழே இஸ்தாவே போதும் அவ்வளோ ஹேர் வரும் எனக்கு. எனக்கே ஒரு இதில் பயம் ஆகிடுச்சு. ஐயோ என்னடா இவ்வளோ ஹேர் வந்துகிட்டே இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட்டு இந்த ஹேர் பேக் வந்து போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போத்துலேருந்து என்னோடய முடி ஹேர் ஃபாலுமே கம்மியாயிருக்கு. அதுக்கப்புறம் என்னோடய முடி சாஃப்ட் ஆகிருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால வந்து நான் ரெகுலராக வந்து இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஒரு வாரத்துக்கு 1 time நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது கோல்டுன்றதுனால எனக்கு தலைவலி வந்துடும். ஸோ அதனால தான் பாதாம் பிசின் நம்ம வந்து நைட்டே ஊற வச்சிடணும். ஸோ நம்ம ஹேருக்கு தகுந்த அளவுக்கு எடுத்து நம்ம ஊற வச்சிடணும். அது வந்து ஒரு 4-5 போட்டாவே ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு 4 போட்டாவே அது கிளாஸ் ஃபுல்லாக வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹேருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஒருத்தருக்கு லாங் ஹேராக இருக்கும். ஸோ அவங்க வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட் ஹேராக இருக்கவங்களுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் போட்டு நைட்டை ஊற வச்சுட்டு அது வந்து நல்லா அது நல்லாவே ஊறி வந்துச்சு. அதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஆலிவ் விதை இருக்குல்ல. ஸோ அது வந்து 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு
நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டா அது நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படி கலக்கிட்டே இருந்தால் போதும். அது வந்துட்டு ஒரு மாதிரி ஜெல் மாதிரி வரும். ஸோ அதை எடுத்து நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு மிக்ஸி போட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஹேருக்கு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும், கீழே வரைக்கும் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம அந்த ஸ்பிட் ஹேரெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே கண்ட்ரோல் ஆகும். அதனால வந்துட்டு கீழே வரைக்கும் போட்டுட்டு நான் வந்துட்டு கொண்டை போட்டேன். ஸோ இதில் தான் என்னோடய ஹேர் பேக்கு. அதுக்கப்புறமா மூஞ்சிக்குமே வந்துட்டு நான் ஒரு பேக் போட்டேன். ஸோ அந்த ஹனியும் அதுக்கப்புறமா சுகர், ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு அது வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணணும் நம்ம மூஞ்சியை. ஸோ நல்லாயிருக்கும், ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். சடனாக இப்போ நம்ம எங்கன்னா போகிறோம் அப்படின்னா நம்ம இது பேக் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மேக்ஸிமம் 15 நிமிஷம் வரைக்கும் வச்சா ரொம்பவே அந்த நம்ம அந்த டெட் ஸ்கின் எல்லாமே வந்துடும், சூப்பராக இருக்கும். ஸோ ஃபேஸ் வந்து இந்த அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ஸோ பாருங்கள் என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ என் ஹேர் வந்துட்டு ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ அப்படி இல்லை, ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு என்னோடய ஹேர். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து கர்லி ஹேர் தான். அப்படியே நான் சீப் வச்சு வாரவே மாட்டேன். குளிச்சுட்டேன்னா ஒரு 2 டேஸ்க்கு நான் சீப் வச்சு வாரவே மாட்டேன். ஸோ அப்படியே இருந்தாலாச்சும் ஓரளவுக்கு இது நல்லாயிருக்கும். நான் வாரிட்டேன்னா அது அப்படியே ஒரு மாதிரி எப்படி இருக்கும், பஞ்சு மாதிரி ஆகிடும் என்னோடய முடி. அந்த மாதிரி இருக்கும், எனக்கு ரொம்பவே பேஜாராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேக் போட்டு என்னோடய முடி வந்து இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கர்லி ஹேர்ன்றனால நான் இந்த ஒரே கிளிப் வச்சு தான் நான் ஹேர் ஸ்டைலே பண்ணுவேன். ஒன்றும் இல்லை, ஒரு பனானா கிளிப் எடுத்து போட்டுப்பேன். எங்கே போனாலும் அந்த ஒரு பனானா கிளிப் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எங்கள் வீட்டில் வேறு எந்த கிளிப்புமே இருக்காது. அந்த கிளிப் மட்டும் போட்டுட்டு எங்கேனாலும் போவேன். ஸோ அதுவே எனக்கு ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கும். இந்த கர்லி ஹேருக்கு வந்துட்டு ஹேர் ஸ்டைல் அவ்வளோ சூப்பராக எனக்கு வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸோ ஈவினிங் கொஞ்சம் காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. எனக்கு பேக் போட்டாவே கொஞ்சம் தலைவலி வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் காஃபி குடித்தேன். ஸோ காஃபி குடிச்சிட்டு நைட் வந்துட்டு டின்னர் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் டின்னருக்கு தான் ரெடியானேன். ஸோ சேம் தான், இது ஹேர் ஸ்டைல் தான். நான் எப்போவுமே இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் போடுவேன். ஸோ ஹேர் ஸ்டைல் போட்டு நான் கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டு கிளம்பிட்டேன். நாங்கள் ஹோட்டலுக்கு போன டைமு செம்ம மழை. ஸோ ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சா, ஸோ மழையாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் காலையிலே நாங்கள் உக்காந்துட்டோம். ஸோ கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் உள்ளே போனோம். ஸோ உள்ளே போயிட்டு சாப்பிட்டோம், என்னென்ன வேணும்ன்ட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பெங்களூரில் ஸ்வாதி ஹோட்டல். சூப்பராக இருக்குது, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியான ஹோட்டல் தான், பட் இருந்தாலும் டேஸ்ட் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த விலாக். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.